நாட்டில் நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் 6 பேரை காணவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். கோத்தாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட் மனு சம்பந்தமாக நீதிமன்றம் ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறது. அது குறித்தும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு மோசமான கருத்தொன்றை சொல்லியிருக்கார் ஒரு பொதுக்கூட்டத்தில். எனவே அது குறித்தும் இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருக்காரு தானே, அவரை பற்றின ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. அதனையும் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். டித்வா புயல் காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுற செய்திகள் எல்லாம் இப்போ மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்குது. மண் சரிவு, உயிரிழப்பு, காணாமல் போதல், வெள்ளத்தில் அடிபட்டு செல்லல் என்று சொல்லி டித்வா புயல் காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளை என்ன சொல்லுவோமோ அது இப்போ திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் நாட்டில் மோசமான காலநிலை இப்பொழுது நிலவி வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஹட்டனில் ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு மண்மேடு ஒன்று சரிஞ்சு விழுந்து, பொல்பிட்டிய என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு வீட்டுக்கு மேலே மண்மேடு சரிஞ்சு விழுந்து அந்த வீட்டில் இருந்த 4 பேர் முதல்ல காணாமல் போயிருந்தார்கள். பலத்த சிரமத்தின் மத்தியில் தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 3 பெண்கள், ஒரு ஆண் என 4 பேர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். ஹட்டன் பகுதியில் இருக்கக்கூடிய பொல்பிட்டிய என்று சொல்லப்படுற இடத்துல. அதே போல நாவலப்பிட்டியிலும் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். வெள்ளத்தில் மூழ்கி ஒரு 65 வயதுடைய நபர் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். அதாவது நாவலப்பிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய சோழக்கந்தை என்று சொல்லப்படுற இடத்துல தான் இந்த 65 வயதுடைய நபர் வெள்ளத்திலே மூழ்கி பலியாகி இருக்கின்றார். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 38 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று மாலை வரை அந்த 38 குடும்பங்களைச் சேர்ந்த 138 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக நாவலப்பிட்டி பகுதியில். இது நேற்று மாலை வரையான நிலவரம். அதே வேளையில் நுவரெலியா மாவட்டத்திலும் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 581 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2331 பேர் மொத்தமாக. அந்த 2331 பேர்ல 1734 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக இடைத்தங்கல் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு 7 இடைத்தங்கல் முகாம்கள் உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் நுவரெலியா மாவட்டத்தில் 6 பேரை காணவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நேற்று மாலை வரையான நிலவரப்படி மொத்தமாக 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 6 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதே சம்பவம் தான் டித்வா புயல் காலத்திலே நடந்தது. ஏராளமான இடப்பெயர்வுகள், காணாமல் போதல்கள். அதுக்கு பிறகு பல நூற்றுக்கணக்கான இடைத்தங்கல் முகாம்கள் உருவாக்கப்பட்டு அதிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்ற சம்பவங்கள் இப்பொழுதும் நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன. அதே வேளையில் வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. மிக முக்கியமாக கடற்றொழிலாளர்களுக்கு இந்த எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை புத்தளத்தில் இருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே தென் மாகாணம் முழுமையாக போயிட்டு பொத்துவில் வரைக்கும் போகுது. எனவே புத்தளத்தில் இருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதியில் கடற்றொழிலில் ஈடுபடுகின்ற கடற்றொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் கடுமையான காற்றும் மற்றது கடல் அந்த ஓட்டம் இருக்குத்தானே, அதெல்லாம் மிக கடுமையாக இருக்கிறது. எனவே ஏற்கனவே இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 5 மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இந்த எச்சரிக்கையை கவனத்தில் எடுத்து யாருமே கடலுக்கு போக வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோத்தாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போட்டவர் தானே. என்ன மனு என்று சொன்னால், தன்னை கைது செய்ய வேண்டாம், தயவு செய்து என்ன கைது செய்து போடாதீங்கோ, நான் ஒரு அப்புராணி சப்புராணி என்ற மாதிரி ஒரு மனு ஒன்று போட்டிருந்தவர். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் தனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி மனு போட்டிருந்தவர். அதை யாராவது விசாரிப்பினமா? அப்போ நீதிமன்றம் பார்த்துச்சுது, என்ன செய்கிறது, மனு வர போட்டு வச்சிருக்கிறார், விசாரிக்காமலும் விடையலாது. ஏன்னு சொன்னால் நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உரிமை இருக்குத்தானே நீதிமன்றத்தில் மனு போடுறதுக்கு. அப்போ விசாரிக்கவும் போகணும். என்ன செய்கிறேன்னு சொல்லி ஒத்தி வச்சது. இப்போ கனகாலமாக ஒத்தி வச்சு கொண்டே வந்தது. நாங்களும் செய்திகளை தவறாமல் சொல்லிக் கொண்டே வந்து நாங்கள் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, பிறகு ஒத்தி வைக்கப்பட்டது, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, பிறகு ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி இதே தான் கொஞ்ச காலமாக இப்படியே போச்சுது. பிறகு நீதிபதிகள் பார்த்துச்சுன்னா இதுக்கு மேலேயும் ஒத்தி வச்சு பிரயோசனம் இல்லை, இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம் என்று போட்டு நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அப்போ நீதிபதிகள் என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால்,
இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதா இல்லையா, அப்படி ஒரு முடிவெடுக்கத்தானே வேணும். அந்த முடிவை வந்து நாங்கள் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி எடுப்போம் என்று சொல்லி, அடுத்த மாதம் ஆகஸ்ட் 22 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி தான் விசாரிக்கிறதா இல்லையான்னு சொல்லி ஒரு முடிவை எடுப்போம். அதுக்கிடையில் வந்து உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்கள் இருந்தால் வேறு ஏதாவது தர வேண்டியதான் நீங்கள் கொண்டு தரலாம். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு முதல் கொண்டு வந்து தர வேண்டியதாக இருந்தால் கொண்டு வந்து தாங்கோன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே செப்டம்பர் 22ஆம் தேதி தான் எங்களுக்கு தெரியும் இவர் போட்ட மனுவை வந்து விசாரிக்கிறதா இல்லையான்னு சொல்லி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நீதிபதிகளும் மனுஷர் தானே, அவைக்கு தெரியும் தானே இதில் ஏதாவது நியாயம் இருக்கா, இவற்ற வழக்கில் ஏதாவது நியாயம் இருக்கா, ஈசர் குண்டு தாக்குதலுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கோத்தாபய ராஜபக்ச சொன்னால் அதை யாராவது நம்புவிடுமா? இல்லை தானே. அப்போ பார்த்துச்சினா விசாரித்தாலும் பிரச்சனை, விசாரிக்காமல் விட்டாலும் பிரச்சனை. அப்போ இப்படி ஒரு ஐடியாவை போடுவோம்னு சொல்லி இப்போ செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி தான் நீதிமன்றம் முடிவெடுக்கும் அதை விசாரிக்கிறதா இல்லையான்னு சொல்லி. எனவே அது வரைக்கும் அவர் காத்திருக்கத்தான் வேணும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர் மேல கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அரசாங்க தரப்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அப்படி என்ன செய்தவர் சாகர காரியவசம் என்று சொன்னா, வாய் தான் பிரச்சனை. அதாவது வந்து இப்ப இருக்கிறது தானே பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, இலங்கையினுடைய 37வது பொலிஸ் மா அதிபர். அவரை பற்றி கூட்டத்தில் உரையாற்றியக்குள்ள வந்து என்ன சொன்னவர்னு சொன்னால், முதலாவது வசனம் சரியான வசனம் தான், அது ஓகே ஏற்றுக்கொள்ளலாம். 2வது வசனம் தான் பிரச்சனை. முதலாவது என்ன சொன்னவர்னு சொன்னால், நீங்கள் பொலிஸ் மா அதிபர் பொதுமக்களுக்காக வேலை செய்யுங்க, எதுக்கு அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறீங்க, எப்போவுமே வந்து பொதுமக்களுக்காக வேலை செய்யுங்கன்னு சொன்னார். அது ஏற்றுக்கொள்ளலாம் என்று வையுங்களேன். அதுக்கப்புறம் ஒரு வசனம் சொன்னார், நீங்கள் அப்படி வேலை செய்யாட்டி பொதுமக்களால் வீதியில் அடித்து கொல்லப்பட்ட ஒரு பொலிஸ்மா அதிபர் என்ற ஒரு வரலாறு உங்களுக்கு வர விரும்புகிறீங்களா, அப்படி வரலாற்றில் இடம் பிடிக்க விரும்புகிறீங்களா என்று சொல்லி ஒரு தேவையில்லாத கேள்வியை கேட்டுவிட்டார். அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், உங்களை வந்து பொதுமக்கள் வீதியில் வைத்து அடிப்பார்கள், கல்லால் எறிவார்கள் என்று சொல்லி. அப்போ அது தூண்டுற மாதிரி தானே, சும்மா இருக்கிற மக்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி தானே. அந்த அளவு மோசமாக இப்போதைய பொலிஸ்மா அதிபர் என்ன செய்தவர், பழைய பொலிஸ்மா அதிபர்கள் செய்யாத ஒன்று அப்படி என்ன செய்தவர் என்று சொல்லி தெரியல. இருந்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்காரருக்கு வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வெறும் மைண்டில், இந்த மாதிரி கல்லால் எறிகிறதும் ரோட்டில் வச்சு அடிக்கிறதும் போதைப்பொருள் கடத்துறதும், இப்போ இது போதைப்பொருள் கடத்துறாக்களை வந்து பாதுகாக்கிறதும், ஏன்னு சொன்னால் கட்சியினுடைய தலைமைப்பிடமே அப்படித்தான் இருக்குது. அப்போ பொதுச் செயலாளரும் அப்படித்தான் இருக்கணும். அதனால தேவையில்லாத கதையொன்றை கதைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இவருடைய இந்த வசனத்தை வந்து நாங்கள் சும்மா விட போகிறதில்லை, இதை வந்து நாங்கள் சாதாரணமாக எடுக்க போகிறதில்லை, அதுக்குரிய கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பிறகு அவருக்கு மேலே ஒரு நடவடிக்கை எடுத்த பிறகு நாமல் ராஜபக்ச வந்து சொல்லுவார், எங்களை பழிவாங்குகிறது, நான் ஜனாதிபதியாக வருவதை இந்த அரசாங்கம் தடுக்கிறது என்று சொல்லி சொல்லுவார். தானே. கிளிநொச்சி இரணைமடு குள பகுதியில் வந்து ஒரு சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. அடையாளம் தெரியாத நபர் ஒருவருடைய சடலம். என்ன பிரச்சனை சொன்னால், குளத்துக்கு பக்கத்தில், குளத்துக்கு உள்ளே இல்லை, குளத்துக்கு பக்கத்தில் தான் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த குளக்கட்டில் வந்து ஆக்கள் பார்க்க போகிறது தானே, குளத்தை பார்க்க போகிறது தானே, அப்படி போகைக்குள்ளே பார்த்தா ஒரு இடத்துல கண்டுட்டணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல சடலம் இருக்குன்னு சொல்லி. அப்போ போலீஸுக்கு அறிவிச்சு போலீஸ் எல்லாம் வந்து பார்த்தா அந்த சடலம் எரிஞ்சிருக்குது. அதாவது என்னண்டு எரிஞ்சதுன்னு தெரியலை, ஆறாவது கொலை செய்து போட்டு எரிச்சினமா இல்லை என்ன ஏதுன்னு தெரியலை. இப்போ அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு மாவட்ட வைத்தியசாலையில் வச்சிருக்கணும். அந்த உடல் கூற்று பரிசோதனை வந்து இப்போ நடைபெறுதாம். அதுக்கு பிறகு தான் தெரிய வரும் அது யாருடைய சடலம், என்ன நடந்தது, எப்படி அவர் உயிரிழந்தார் என்று சொல்லி. இது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இப்படியான ஒரு நிலைமையில வந்து ஒரு சடலம் மீட்கப்பட்டமை அப்பகுதி மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. நாட்டில் வர வர என்னதான் நடக்குது என்று தெரியல. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் என்னென்னு சொன்னால், இப்போ கிட்டல மரண தண்டனை விதிக்கப்பட்டது தானே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ. அவர் சொன்னவர் தானே, எங்களுக்கு பொறுப்பொன்றும் இல்லை, நாங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முழு பொறுப்பும் சொல்ல வேண்டியது, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக முழு பதிலையும் சொல்ல வேண்டியது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன என்று சொல்லி. அது உண்மையும் தானே, அவர் தானே ஜனாதிபதி, அப்போ அவர் தான் பொறுப்பு சொல்லணும். அப்போ அந்த செய்தி வந்து பேப்பரில் இங்கே வந்திருக்கு, அந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தோன்னே மைத்திரி மனசுக்கு நிற்கிறார், தூக்கு கைத்தை நிற்கிறார், அவர்கிட்ட மைண்டில் வந்து தூக்கு கயிறு வந்து போகுது. எனவே அவருக்கு இதை விளங்கிட்டு போலடாக்கு. எனவே இப்படியான ஒரு கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. மைத்திரிபால சிறிசேனவிடம் மறுபடியும் விசாரணைகள் நடத்தப்படணும் என்றதான், அவர் வந்து சரியான பொறுப்பு கூறணும் என்றதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.